வணக்கம்ப்பா. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் 12 லக்னத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, செல்வம், ஆடம்பரம், போகம், வாகன சேர்க்கைக்கு இவர் காரகர். ஸோ இதில் எந்த இடத்துல இருந்தால் சுபகிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் இயல்பாக ஒரு ஈர்ப்பு சக்தி, மென்மையான குணத்தை கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் அமர்ந்தால் எப்படி இருக்கும்? சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி. இவர் லக்னத்தில் அமரும்போது கவர்ச்சியான தோற்றம் இருக்கும். முகம், கவரக்கூடிய ஆளுமை திறன், இனிமையாக பேசக்கூடிய குணம், பிறரை கவரும் பேச்சு இருக்கும். வசதி வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஸோ ஸ்பௌஸ் கூட வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது பிடிவாத குணம் அதிகரிக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் இவர் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கிறது. மால்வை பஞ்சமகா புருஷ யோகம் ஒன்றான மாளவிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல கம்பீரமான தோற்றம், கண்கள் பொலிவாக கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அழகு, நீண்ட ஆயுள், கலைகள், ஏதாவது ஒரு கலையில் அதீத ஈடுபாடு இருக்கும் நம்மளுக்கு. வாகனம், சமூகத்தில் பெரும் மதிப்பு, செல்வாக்கு இருக்கும். சொந்த வீடு, ஆடம்பர பொருள், வாழ்நாள் முழுவதுமே ஸோ லக்ஸரி லைஃப் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் 12ஆம் விரயஸ்தானாதிபதி இவரே. புதன் சுக்கிரன் நட்பு கிரகம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது புத்திசாலித்தனம் மற்றும் நகைச்சுவையான உணர்வு அதிகமாக இருக்கும். கவிதை எழுதும், அதாவது பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, இதிலெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அடுத்தவங்களால் கவரக்கூடிய அமைப்பு, கணினி கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும்ப்பா. பலதரப்பட்ட மனிதர்களோட நட்பு, அதே போல் லக்ஸரி லைஃப் இவங்களுக்கு அமையும். அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சுக்கிரன் 4 11க்குரிய சுகஸ்தான லாபஸ்தான அதிபதி. இங்கே சந்திரன் சேர்க்கை ப்ளஸ் சுக்கிரன் சேர்க்கை, இது ரெண்டுமே சந்திரன் மனோபாவத்தை குறிக்கூட அப்படின்னால இறக்க குணம் பேசிக்காகவே வந்துடும் உங்களுக்கு. கற்பனை வளம் ரொம்ப நல்லாயிருக்கும். மென்மையான உடல் அமைப்பு, மற்றவங்களை எளிதில் கவரக்கூடிய வசீகரம் அமையும். சந்திரன் வீட்டில் சுக்கிரன் அமர்வது தாய் அன்பு சிறப்பாக இருக்கும். தாய் வழி ஆதரவு நல்லாயிருக்கும். ஆடம்பர வீடு, சொகுசு வாகன சேர்க்கை மற்றும் திரவ பொருள் மூலமாக இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீர் தொடர்பான தொழில், ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் மகிழ்ச்சியான குடும்பம் அமையும். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் 3 10க்குரிய அதிபதி. சூரியனோட வீட்டில் அமர்றது ஓரளவுக்கு சுமாரான பலன் மட்டுமே கொடுக்கும். கம்பீரம், ஆடம்பரம் இணைந்த அமைப்பு, தலைமை பண்பு இருக்கும் இவங்கள்ட்ட. சமூகத்தில் மதிப்பு, மரியாதை, சுய கௌரவம், கலைநயமிக்க ஆடைகள் அணுவதில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அரசு சார்ந்த துறை மற்றும் கலைத்துறையில் நல்ல அந்தஸ்து இருக்கும். இருந்தாலும் ஆடம்பர செலவுனால சேமிப்பு குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் இங்கே நீசம் அடைகிறாரு. எதிலையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம், எளிமையான விருப்பங்கள், தோற்றத்தில் பொலிவு இருந்தாலும் திருமண லைஃப்பில் அது மேரேஜ் லைஃப் லேட் ஆகும் அல்லது கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருக்கும். சுக்கிரன் நீசம் பங்கம் அடைஞ்சாருன்னா இது நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த வீடு கொடுத்த புதன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு நற்பலன்களை கொடுப்பார். அடுத்து துலாம் லக்னம். சுக்கிரன் தனது சொந்த வீடான அமைப்பில் இருக்கிறதுனால இந்த இடமும் மாளவிய யோகம் கொடுக்கக்கூடியது. நேர்மை, நியாயம், மற்றவருக்கு உதவக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான துணை, அழகான கண், வசீகர தோற்றம் இருக்கும். வியாபாரம், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது 8ஆம் இடம் விருச்சிக லக்னம். இந்த லக்னத்தில் சுக்கிரன் அமையிறது 7 12க்குரிய சுக்கிரன் அதிபதி. இதில் உணர்ச்சி பூர்வமான குணத்தை கொடுக்கும். ரகசியங்களை காக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும். ஆழ்ந்த சிந்தனை மற்றும் ஈர்ப்பு தன்மை அதிகம் இருக்கும். காந்தம் போன்ற கண்கள், ஆக்ரோஷம், மென்மை ரெண்டுமே கலந்த ஆளுமை இவங்கள்ட்ட இருக்கும். மறைமுக வழியில் வருமானம், ஆடம்பர செலவு மற்றும் விசித்திரமான காதல் அமைப்பு, ஈடுபாடு இவங்களுக்கு ஏற்படும். ஓகே, வசதியான வாழ்க்கை இருந்தாலும் இவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் 6 11க்குரிய அதிபதி. குருவோட வீட்டில் இருக்கிறது
நற்பலன்களை கொடுக்கும். ஆன்மீக நாட்டம், தர்ம சிந்தனை, உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவராக இருப்பாங்க. அது அறிவார்ந்த முகம், ரொம்ப கனிவாக பேசக்கூடிய அமைப்பு, ஒழுக்கமான நடத்தை இருக்கும். நல்ல குருமார்கள், அவங்களோட ஆசை, உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு, கௌரவமான வாழ்க்கை அமைப்பு இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடு அதிகம் இருக்கும். சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்தோடு வாழக்கூடிய அமைப்பு. ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை இருக்கும். இருந்தாலும் அப்பப்போ இது சிறு சிறு அதன் மூலமான கடன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னம் சுக்கிரன் 5, 9 அதிபதி. இவர் யோகாதிபதி, மகா யோகக்காரகராக அமைவார். சனியோட சுக்கிரன் நட்பு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பொறுமை, உழைப்பு மற்றும் திட்டமிடுதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பூமி சேர்க்கை, தொழில் தொடர்பு முன்னேற்றம், வாகன யோகம் மற்றும் ஸ்திரமான பொருள் அமைப்பு உண்டு இவங்களுக்கு. லக்னத்தில் அமையக்கூடிய சுக்கிரன் வந்து ஜாதகரை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுவார். புத்தி கூர்மை, அதாவது பதவி உயர்வு, பூர்வீக சொத்து, இதன் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையும். அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் 4, 9 இந்த லக்னத்துக்குமே சுக்கிரன் யோகாதிபதி. ஸோ ஒரு திரிகோணம், ஒரு கேந்திரம், 2 இடத்துக்கும் அதிபதியாக வரும்போது அவர் யோகாதிபதியாக ஆகிறாரு. பொதுவாக இதில் இந்த அமைப்பில் வந்து பொதுநல சிந்தனை, நவீன சிந்தனை மற்றும் நட்பு வட்டாரத்தில் நல்ல செல்வாக்கு இவங்களுக்கு இருக்கும். புதுமையான கலைகள், ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான கலைகள் ஆர்வம் இருக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் சமூக மாற்றத்திற்கான பணிகளையும் இவங்களோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சனி சுக்கிரன் நட்பு அப்படிங்கிறதுனால ஜாதகர் ரொம்ப காம் டைப்பாக இருப்பாங்க. பர்ஃபெக்ட்னஸ், நீதிமான், நேர்மை தவறாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் சுக்கிரன் பேசிக்காக வாகனக்காரகர், வாகன யோகம், நல்ல நண்பர்கள், அதே போல் வெளிநாட்டு பயன்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அடுத்தது கடைசியாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் இங்கே உச்சம் அடைகிறாரு. ஸோ குருவோட வீட்டில் சுக்கிரன் உச்சமாவது மிகச்சிறந்த அமைப்பு. அதீத அன்பு, கருணை மற்றும் ஆன்மீக முதிர்ச்சி இவங்கள்ட்ட இருக்கும். அரசர் மாதிரியான அமைப்பு, சொகுசு வாழ்க்கை, கலைத்துறை, அதே போல் அந்த கலைத்துறை ஏதாவது ஒரு ஃபீல்டில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மனநிறைவான இல்லற வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். செல்வ சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை, அரச போக வாழ்க்கை இந்த அமைப்பில் இந்த இடத்துல இருக்க சுக்கிரன் கொடுப்பார். ஸோ 12 இடங்களில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்தோம்ப்பா. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வேறொரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.